கோவை அவினாசி ரோட்டில் 10.1 கிலோமீட்டர் நீளத்தில் அமைக்கப்பட்ட பிரம்மாண்ட மேம்பாலம் சமீபத்தில் திறக்கப்பட்டது. இதற்கு ஜி.டி. நாயுடு பெயரை அரசு சூட்டியது. தமிழகத்திலேயே இதுதான் மிகவும் நீளமான மேம்பாலம். இந்திய அளவில் இது 3வது பெரிய மேம்பாலம். பாலம் திறந்த சில நாட்களிலேயே நடந்த கோர விபத்து கோவையை உலுக்கி போட்டது. பாலத்திலிருந்து இறங்கிய கார் பாலத்தை தாண்டி சில 100 மீட்டர் சென்றதும் விபத்துக்குள்ளானது. ரோட்டோரம் நின்று கொண்டிருந்த லாரி மீது மோதியது. சம்பவ இடத்திலேயே காரில் இருந்த 3 பேர் இறந்தனர். பாலத்தில் அசுர வேகத்தில் கார் வந்ததே விபத்திற்கு காரணம் என்று போலீஸ் தரப்பில் சொல்லப்படுகிறது. இதையடுத்து பாலத்தில் வேகமாக வரும் வாகனங்களுக்கு கட்டுப்பாடு விதிக்க வேண்டும் என்று ஆர்வலர்கள் பலரும் கோரிக்கை வைத்தனர். இந்த நிலையில் உப்பிலிபாளையம் கோல்ட்வின்ஸ், சுகுணா கல்யாண மண்டபம், ஜி.டி. மியூசியம் காலேஜ் உட்பட 6 இடங்களில் வேகத்தடை அமைக்கப்பட்டுள்ளது. அதேபோல் பாலத்திலிருந்து இறங்கும் போது வாகனங்கள் 40 கிலோமீட்டர் வேகத்தில்தான் செல்ல வேண்டும் என்று கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. வேகத்தடை மற்றும் புதிய கட்டுப்பாடுகள் தொடர்பாக ஆங்காங்கே எச்சரிக்கை பலகைகளும் வைக்கப்பட்டுள்ளன. அதேபோல் வாகனங்களின் வேகத்தை கண்காணித்து நடவடிக்கை எடுக்க விரைவில் AI கேமராக்கள் பொருத்தப்படும் என்றும் போலீஸ் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் கூறினர்.